கோவை மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றிலிருந்து பிரியும் சேத்துமா வாய்க்கால் செல்வபுரம் வழியாக சென்று உக்கடம் பெரிய குளத்தை அடைகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தண்ணீர் மட்டுமே ஓடிய இந்த வாய்க்காலில் இப்போது பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளால் நிரம்பி தண்ணீர் பாய முடியாமல் தேங்கி திணறுகிறது. செல்வபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் குப்பைகள் கொட்டுவதற்கு போதிய இடமில்லாததால் இப்பகுதியிலிருந்து வெளியேறும் குப்பைகள் அனைத்தும் சேத்துமா வாய்க்காலில்தான் கொட்டப்படுகிறது. மாநகராட்சியும் இங்குள்ள குப்பைகளை முறையாக அள்ளுவதில்லை எனவும், குப்பைகள் அள்ளப்பட்டாலும் அவற்றை குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லாமல் இப்பகுதியிலேயே கொட்டிவிடுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆற்றுலேருந்து வர தண்ணி குளத்துக்கு போய் சேராத அளவுக்கு முழுவதுமாக புதரும் பிளாஸ்டிக்குமா நிறைஞ்சிருக்கு. இந்த பகுதி முழுவதுமாக இருக்கிற மக்களோட குப்பைகளை கொட்டுற இடமா இந்த வாய்க்கால் இருக்குது. இந்த வாய்க்கால் பொதுப்பணித்துறை கட்டுப்பாடுலையும் குளம் மாநகராட்சி கட்டுப்பாடில் இருக்குங்காட்டி இவங்களுக்குள்ளே இருக்க ஒருங்கிணைப்புத்தன்மை இல்லாதனால இதை வாய்க்காலை தூர்வாரதே கிடையாது. மாசடைந்த இந்த வாய்க்காலின் தண்ணீர் உக்கடம் பெரிய குளத்தில் கலப்பதால் அங்குள்ள நீர்வாழ் உயிரினங்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வாய்க்காலில் பல அமிலக்கழிவுகளும் பிளாஸ்டிக்களும் குவிஞ்சு கிடக்குது. அதனால இந்த வாய்க்காலை உடனடியே தூர்வாரணும். எவ்வளோதான் தன்னார்வலர்கள் குளங்களை தூர்வாரி கொடுத்தாலும் அரசு செய்ய வேண்டிய அடிப்படையான வேலைகள் கூடி மாநகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் ஒன்றா இணைந்து செய்யறதில்லை அப்படிங்கிறது மிக வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏரி குளங்களை தூர்வாரும் அரசாங்கம் கிளை வாய்க்கால்களை கண்டுகொள்வதில்லை. ஆனால் அந்த ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் நரம்புகள் போன்றது இந்த வரத்து வாய்க்கால்கள். அதை கழிவுகளுக்கு காவு கொடுத்துவிட்டு குளங்களை தூர்வாருவதில் பயனில்லை.